புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையொட்டி திருச்சி கள்ளிக்குடியில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் இளவரசன் நேரலையில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் இளவரசன். இன்று புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை என்பதால் கோவில்ல என்னென்ன சிறப்பு பூஜைகளுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க, அதே போல பக்தர்களுடைய வருகை எப்படி இருக்கிறது, இது தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பா அம்ரோஸ். புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையொட்டி திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு வைணவ ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நாம் தற்போது திருச்சியில் பிரசித்தி பெற்ற கள்ளுக்குழி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் இருக்கிறோம். இந்த ஆலயத்தில் இன்று காலை நடை திறக்கப்பட்டு பல்வேறு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆஞ்சநேயர் உள்ளிட்ட பாண்டுரங்கர், சக்கரத்தாழ் உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகளிலும் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். புரட்டாசி மாதத்தில் ஏன் பெருமாளை வழிபட வேண்டும் என்பது குறித்து நம்முடன் பேசுவதற்காக கோயில் அர்ச்சகர் வாசுதேவன் நம்முடன் இருக்கிறார். அவருங்க ஐயா, புரட்டாசி மாசத்துல பெருமாளுக்கு உகந்த மாதம்னு சொல்றோம். ஏன் புரட்டாசி மாசத்துல பெருமாளை கொண்டாடுறோம்? அதே நேரத்தில் இந்த கள்ளுக்குடி ஆஞ்சநேயர் கோயில்ல புரட்டாசி மாத சனிக்கிழமையில என்ன சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்க? அதாவது புரட்டாசி மாசங்கிறது பெருமாளுக்கு உகந்த நாள். அந்த பெருமாளை சேவிக்கிறது கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னா அன்னைக்கு அவ்வளவு விசேஷம். அந்த கோவிந்தாங்கிற எழுத்து 3 எழுத்து இருக்கு பாருங்க, அது இந்த புரட்டாசி மாசத்துல தான் பண்ண முடியும். அது மாதிரி இங்க ஆஞ்சநேயருக்கு பெருமாளை கும்புற மாதிரி ஆஞ்சநேயர் இங்க வசதி பெற்ற ஆஞ்சநேயர், காரிய சித்தி ஆஞ்சநேயர், கற்பக வருஷம். இங்கே எதை நினைச்சாலும் இந்த சன்னதியில் வந்தால் நடக்கும். நம்ம வேண்டியவருக்கு வேண்டிய வரம் வழங்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் தங்கள் என்ன காரியங்கள் நினைச்சு இங்கே வழிபடுறாங்களோ அவங்களுக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேறும். ரொம்ப வருஷமா இங்கே எல்லாருமே இங்கே ரொம்ப விசேஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த புரட்டாசி மாசங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த விசேஷமான நாளில் காலம்புற திருமஞ்சனம், வடமாலைகள்லாம் ரொம்ப விசேஷமா நடக்கும். அதுவும் இல்லாம 5ஆம் தேதி இன்னைக்கு 3வது சனிக்கிழமை ஏகதின லட்சார்ச்சனை, ஒரே நாள்ல லட்சார்ச்சனை வச்சிருக்கோம். அன்னைக்கு ரொம்ப விசேஷமான பூஜை, காலம்பர ஸ்தபன திருமஞ்சனங்கள் எல்லாம் நடக்குது. இந்த புரட்டாசி மாசத்துல தான் இது நம்ம பெருமாளுக்கு வழிபடணும். வைணவ ஸ்தலங்கள்ல முக்கியமானது அனுமார், ராமர், சீதாவோட இங்க இருக்கிறதுனால அவருக்கு விசேஷமா இந்த புரட்டாசி மாசம் வழிபடுறோம். பக்தர்கள் அனைவரும் இங்க தரிசனம் பண்ணிட்டு அவங்களுக்கு என்னென்ன நினைக்கிறாங்களோ அந்த காரியங்கள் சக்சஸ் ஆகுது. அவங்களுடைய காரியங்கள் நிவர்த்தி ஆகுது. வடமாலை சாத்திட்டு போறாங்க, வெத்தலை மாலை சாத்துறாங்க, துளசி மாலை சாத்துறாங்க. எல்லாமே நல்லபடியா நடக்குது இங்க வந்தா. அதனால அவங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற அனுமார். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். மிக்க நன்றி. தற்போது நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையொட்டி ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது தொண்டுக்கும் பக்திக்கும் பேர் பெற்ற ஆஞ்சநேயர் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையொட்டி ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஸ்ரீரங்கம் கோவில் மட்டுமல்லாமல் திருச்சி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற துறையூர் பெருமாள் மலை அடிவாரம் மற்றும் குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி உள்ளிட்ட பல்வேறு வைணவ ஆலயங்களில் இன்று காலை முதலே இந்த தரிசனம் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையொட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இங்கு ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வரும் நிலையில் இங்க இருக்கும் பக்தர்களிடம் நாம் ஒரு சில கேட்போம். இந்த புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையொட்டி இங்க நடைபெறும் இந்த அர்ச்சனை பண்றாங்க. ஆமா, இப்ப இந்த புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை கோயிலுக்கு வந்திருக்கீங்க. புரட்டாசி மாதம் ஏன் முதல் சனிக்கிழமை வழிபடுறோம், அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லுங்க. சரி, நான் என்ன சொல்றேன், ஏங்க நீங்க சொல்லுங்க சார். எனக்கு அவ்வளோ டீட்டெயில் தெரியாது. எனக்கு புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை ஏன் சாமி கும்பிடுறோம் பெருமாள்? புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை அன்று சாமி கும்பிடுறது எல்லாம் வழிவகையா செஞ்சுட்டு வர்றதுதான்ப்பா. அதனால காலையில ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தா அது ஒரு மன திருப்தியா இருக்கும்ட்டு வந்திருக்கோம் கோயிலுக்கு. வேற ஓகே. இவ்வாறு இப்ப நீண்ட வரிசையில் ஏராளமான பக்தர்கள் காத்திருக்கும் நிலையில் தற்பொழுது ஆஞ்சநேயருக்கு மகா தீபாராதனை காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளுக்குழியர் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தற்பொழுது மகா தீபாராதனை அந்த நின்ற கோலத்தில் காட்சியளிக்கும் அந்த ஆஞ்சநேயருக்கு வழிபாடு சிறப்பு ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இன்று முழுவதுமே இங்கு புரட்டாசி மாத சனிக்கிழமையை ஒட்டி பல்வேறு வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து இந்த புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை ஒட்டி திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு வைணவ ஆலயங்களிலும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்.